88 லட்சம் கேஸுக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு கேஸுக்கும் 90 ரூபா, 40 ரூபா, 20 ரூபா வீதம் மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கோடி இது வந்து தனி நபர்கள் கைகள்லயும் தனி கட்சிகள் கைகள்லயும் தனி அவங்க குடும்ப கைகள்லயும் சிக்கிட்டு இருந்த பணம் நேத்து 5ஆம் தேதியில இருந்து அரசாணை வெளியாயிருக்கு. அது முழுக்க முழுக்க இனிமேல் வந்து அரசு கஜானாக்கு தான் வரணும். அந்த பணம் என்னோட மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அந்த பணம் பயன் பண்ணும் தளபதி சொல்லியிருக்காரு. எந்த கட்சியுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாடு ஃபுல்லா எடுக்கவே எடுக்காது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் பார்ட்டி ஃபண்ட் வேணும், நான் கட்சியை வளர்த்தணும்னா எனக்கு கட்சி நிதி வேணும்னு ஒவ்வொரு பக்கமும் கட்சி நிதிக்கு தேடி ஓடிட்டு இருக்கும் போது இப்படி யாருக்குமே தெரியாம ஒரு சந்து வழியா வந்துட்டு இருக்க பணம் கூட எனக்கு வேண்டாம், அது என் மக்களுக்கு தான் போகணும்னு சொல்லி தளபதி சொன்னாரு 5ஆம் தேதி. அதை நேற்று மீட்டிங்ல சொன்னாரு. அன்னைக்கு நைட்டே அதுக்கான ஆர்டர் இருக்கு. பலர் பெரிய பெரிய பணத்தை வச்சுட்டு இந்த துறையில கொண்டு வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் 1 ரூபா வாங்க மாட்டேன்னு தளபதி சொன்னாரு. அதே மாதிரி என் கூட இருக்கவங்களையும் வாங்க விட மாட்டேன்னு சொன்னாரு. நிச்சயம் இது இந்த மண்ணில் நடந்துட்டு இருக்கு.